மனிதனை ஆடைகளைக் களைந்து கட்டிலில் கட்டி பின்னர் ஊசியிலிருந்த நீல நிற திரவத்தை மெதுவாக அவன் உடலில் செலுத்தினர். அடுத்த நொடியே அந்த மனிதன் தாங்க முடியாத வலியால் துடித்தான். அவனது உடல் கொஞ்சம் கொஞ்சமாக வினோதமாக மாறியது. அவன் ஒரு எலும்புக்கூடாக மாறிவிடுவான் என்று தோன்றியது. பின்னர் அவனது எலும்புகளும் ஒளி ஊடுருவும் தன்மையைப் பெற்று அவன் ஒரு வெளிப்படையான மனிதனாக உருமாறினான். ஆனா எனச்சுனா ஷான் இவனிடம் பேசத் திட்டமிட்டான். ஆனால் அனு அவனைத் தடுத்தாள். ஏனென்றால் யாங் கோதான் இந்த பரிசோதனையின் பொறுப்பாளர். அவனை பகைத்துக் கொண்டால் யாருக்கும் நல்லதாக இருக்காது, வேலையிலிருந்து தூக்கியும் விடலாம். அதனால் ஷான் வேறு வழியின்றி கஷ்டத்தைப் பொறுத்துக் கொண்டாள். ஒரு நாள் ஹெய்மேய் கழிவறைக்குச் சென்றபோது திடீரென்று யாரோ பின்னால் இருப்பது போல் உணர்ந்தாள். அவள் திரும்பிப் பார்த்தாள். ஆனால் அங்கே யாருமில்லை. உடனே ஹெய்மேய் மலம் கழிக்கப் போகும்போது திடீரென்று தண்ணீர் சத்தம் கேட்டது. அவள் திரும்பி சிறுநீர் கழிக்கும் இடத்தை பார்த்தாள். ஆனால் அங்கே யாருமில்லை. பிறகு ஹெய்மேய் சூடான இருக்கையை பயன்படுத்தினாள். ஒரு வாரம் கழித்து யாரும் இல்லாததை உறுதி செய்தபின் நிம்மதியாக கழித்தார். அடுத்தடுத்த இந்த வினோதமான சம்பவங்கள் எல்லோரையும் எச்சரிக்கையாக இருக்க வைத்தன. நல்ல வேளையாக நாளை கியாங்கோவுக்கு குணப்படுத்தும் மருந்தை செலுத்தினால் அவர் பழைய நிலைக்கு வந்துவிடுவார். ஒரு ஆரஞ்சு சிவப்பு நிற மருந்து கியாங்கோவுக்கு செலுத்தப்பட்டது.